அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 115:1. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஆமேன். எந்த மகிமையும் நமக்கு எடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் நம்மளை யாராவது ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னா அப்படியே அந்த மகிமை நமக்கு தான் எடுக்கிறோம். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அப்படின்னு சொல்கிறான். அதே போல் பார்வோன் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது பார்வோன் கேட்கிறான், நீ ஒரு சொப்பனத்தை சொன்னால் அதன் அர்த்தத்தை நீ சொல்லுவாயாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தன்னை ஆமாம் நான் அர்த்தத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலை. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். ஒரு நேரம் கூட யோசேப்பு தனக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லா மகிமையும் தேவனுக்கே செலுத்தினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே போல் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தானியேலுக்கு ஆண்டவர் மறைபொருட்களை வெளிப்படுத்தினார். அப்போ நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்துக்கும் அந்த அர்த்தத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது ராஜாவிடத்தில் அவன் சொல்லுகிறான், ராஜா கேட்கிற இந்த மறைபொருளை எந்த ஜோசியராலேயும் முடியாது, எந்த மந்திரவாதிகளாலேயும் முடியாது. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் இந்த காரியத்தை உமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சில காரியங்களை நாம் பேசும்போது நாம் எப்படி பேசுகிறோம்? ஒரு சில காரியங்களை நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா உடனே அதை அப்படி ரொம்ப பெருமையாக மற்றவங்ககிட்ட சொல்கிறோமே. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோமா? இப்படி நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக நமக்கு எந்த மகிமையும் எடுத்துக்கொள்ளாதபடி தேவனுக்கு அந்த மகிமை நீங்கள் செலுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளையே நம்ம புகழ்ந்துக்கிட்டு நம்மளையே பாராட்டி கொண்டு இருப்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த காரியமானாலும், ஒரு சின்ன காரியமானாலும் தேவனுக்கு மகிமை செலுத்த பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமை எடுத்துக்கொள்ளாமல் எந்த காரியத்திலும் என் தேவனுக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. யோசேப்பை போல, தானியேலை போல ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் மகிமை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் எங்களை நீர் மன்னிப்பீராக தகப்பனே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்லன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் நீங்கள் உங்களுக்கு மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். ஆண்டவருக்கே அந்த மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.